दीर्घायुयम्बादस्वस्तिभिस्सदान तुञ्जामि त्वाहमिषाजीवनायकमज्ञातयक्ष्मादुदराजयक्ष्मान् ग्राह्यत्यग्राहयति वैदतेनन्दस्य इन्द्राग्निप्रमुमुक्तमेनम्. போதி வணக்கம். நான் உங்கள் ஈரோடு உதயகுமார். 2024 செப்டம்பர் மாதம் ராசி பலன்களை பார்ப்போமே. குறிப்பாக மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு மாதத்திற்குண்டான ராசி பலன். இந்த ஆங்கில மாதத்தை செப்டம்பர் மாதத்தை கணக்கிட்டு கோல்சார் ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பொது பலனை பார்ப்போம். இந்த ஆங்கில மாதத்தில் 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். ஆவணி, புரட்டாசி 2 தமிழ் மாதங்கள் இருக்கும். நாம் ஆங்கில மாதத்தை கணக்கிட்டு கோல்சார கிரகநிலைகளை ஆய்வு செய்து ஒரு மாதத்திற்குண்டான பலன்களை பார்ப்போம். சரி, இதில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்பொழுதுமே பல வழிகள் இருக்குமா. ஏதாவது ஒரு வழியில் இவங்க வெற்றியாளர்கள்ங்கிறது உறுதி. தாமதமாக மெதுவாக எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் உறுதியாக வெற்றி அடையக்கூடிய ஆட்கள்னு எடுத்துக்குவோம் மகர ராசி நண்பர்களை. இவர்களுக்கு இந்த 2024 செப்டம்பர் மாதத்தில் ஏற்படக்கூடிய பொது பலன்களை பார்ப்போம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டில் சனி பகவான், 3இல் ராகு, 5இல் குரு பகவான், 6இல் செவ்வாய், 7இல் புதன் இருப்பார். 4ஆம் தேதியிலிருந்து 8ஆம் வீட்டிற்கு வந்துறார். 8இல் சூரியன் ஆட்சி ஆகியிருப்பார். ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் சூரியன் 8ஆம் வீட்டில் ஆட்சி ஆகியிருப்பார். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதியிலேயே கன்னி ராசிக்கு சூரியன் பெயர்ச்சியாகி வந்துடுறார். கன்னியில் கேது பகவானும் சுக்கிரனும் பொதுவாக அந்த இடத்துல தான் இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலிருந்தே இருக்காங்க. சுக்கிரன் நீச்சத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 18ஆம் தேதி அவருடைய சொந்த வீட்டிற்கு துலாமுக்கு வந்து ஆட்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் இருக்கக்கூடிய நிலை. இதை ஆய்வு செய்துக்கோமே. கொஞ்சம் ஆய்வு செய்துட்டு பலன் எடுப்போம். பொதுவாக 5ஆம் வீட்டில் குரு இருக்கக்கூடியது மகர ராசி நண்பர்களுக்கு குரு பெயர்ச்சியே ரொம்ப விசேஷமான பலனாக தான் நம்ம பல குறிப்புகள் பார்த்தோம். குரு பகவான் 5ஆம் வீட்டில் இருக்கிறது ரொம்ப விசேஷம். ஆகையினால அதனுடைய பலனை தனி ஒரு தொகுப்பாகவே வச்சுருக்கோம். 4-11க்குரிய செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறார். 6ல் செவ்வாய் இருக்கிறது பொதுவாக பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷம். 6ஆம் வீடுங்கிறது சத்ருஸ்தானம் இல்லையா. அங்கே பாவக்கிரகம் போய் அமர்ந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு நன்மையை கொடுக்கும். அதுவும் செவ்வாய் போய் 6ஆம் வீட்டில் இருந்தார்னா வழக்குகளில் வெற்றிகளை கொடுக்கக்கூடிய காலம். அதே போல் எதிரிகள் யாராக இருந்தாலும் அடங்கி போகக்கூடிய காலம். மறைமுகமான எதிர்ப்போ நேரடியாகவோ இந்த மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் எதிர்ப்பாக யாராவது இருந்தாங்கன்னா இந்த செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலத்தில் அப்படியே அடங்கி போக வச்சிரும். ஏன்னா அவ்வளோ சத்ரு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் 6ல் போய் அமர்றது ரொம்ப விசேஷம். அதே போல் வழக்குகள் ஏதாவது நடக்குதுன்னா வழக்குகளில் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான கிரகச்சாரம் இந்த 6ல் செவ்வாய் இருக்கிறது. வழக்குகள் நடக்குதுன்னா வழக்குகளில் ஒரு அற்புதமான வெற்றியை தேடித்தரக்கூடிய காலம். சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான பலன்கள் எல்லாம் இன்னும் நடக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் பதவி உயர்வு ஏற்படுவதற்கும் வேலையில் ஒரு அனுகூலமான விஷயங்கள் ஏற்படுவதற்கும் இந்த காலகட்டத்தை அவங்க சரியாக பயன்படுத்திக்கிட்டாங்கன்னா இருக்கக்கூடிய வேலையில் இன்னும் உயர்வான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். வேலை செய்யக்கூடிய இடத்துல இவர்களுக்கு ஒரு அனுகூலமான விஷயங்கள் எல்லாம் ஏற்படும். இந்த செவ்வாய் 6ல் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சரி, 6ஆம் வீட்டிற்குரியவன் புதன் 7ல் இருப்பார். 4ஆம் தேதியிலேயே பெயர்ச்சி ஆகிறார் இல்லையா. 8ஆம் வீட்டுக்கு போயிடுவார். நம்ம நினைக்கிறோம் 6க்குரியவர் 8க்கு வந்துட்டார் அப்படின்னு. மறைவு ஸ்தானாதிபதி யார்? புதன் வந்து மறையக்கூடிய கிரகம். 6ஆம் வீடு பொதுவாக மறைவு ஸ்தானம். அந்த வீட்டுக்குரிய கிரகம் 8ல் போய் மறைஞ்சார்னா ரொம்ப விசேஷம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு கெட்ட கிரகம் மறுபடியும் போய் 8ல் போய் கெடுது மறையுது அப்படின்னா இதனால் ஏற்படக்கூடிய யோகங்கள் தான் மகர ராசி நண்பர்களுக்கு அதிகம். வேலை சார்ந்த விஷயங்களும் கடன் சார்ந்த விஷயங்களும் ஒரு அனுகூலமான செய்திகள் எல்லாம் ஏற்படும். கடன் சுமைகள் எல்லாம்
குறையும். அதே போல் வேலையில் நம்ம ரொம்ப நாளாக ஒரு நிறுவனத்தில் வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த நிறுவனமே குறிப்பிட்ட ஒரு பங்கு கொடுத்து உங்களைய பங்கீட்டாளர்களை சேர்த்திக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு. வேலை செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடன் சுமைகள் எல்லாம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த கிரகத்தை கொஞ்சம் நல்லா ஆய்வு செய்துக்க வேண்டியது அவசியம். 6க்குரியவர் அல்லவா, 8க்குறார் மறைஞ்சிட்டாருன்னா ரொம்ப விசேஷம்தான். சரி, 8ல் சூரியன் ஆட்சி ஆகியிருப்பார். 8ல் சூரியன் இருக்கிறது சிறப்பான பலனாக எடுக்கக்கூடாது தான். அவருடைய சொந்த வீட்டில் அவர் ஆட்சி ஆகியிருக்கிறதுனால இந்த ஆவணி மாதம் முழுவதும் சூரியன் ஆட்சி பலத்தில் இருப்பார். அப்போ புரட்டாசியில் சூரியன் 9ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். 9இல் சூரியன் இருக்கக்கூடிய காலத்தில் தந்தையாரோடு கொஞ்சம் இணக்கமாக போக வேண்டியது ரொம்ப அவசியம். மகர ராசி நண்பர்களுக்கெல்லாம் தந்தையார்கிட்ட ரொம்ப இணக்கமாக இருக்கணும். அந்த இடத்துல பொதுவாக கேதுவும் இருக்கிறார். சுக்கிரனும் அந்த இடத்துல நீச்சமாகி தான் இருப்பார். புரட்டாசி மாதம் முதல் தேதியிலேயே, புரட்டாசி மாதம் முதல் நாள்லேயே சூரியன் கன்னி ராசியில் வந்து அமர்கின்றார். ஆகையினால இறை வழிபாடு ரொம்ப சிறப்பான விஷயம். குறிப்பாக சூரியனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எல்லாம் குறையணுன்னா இந்த 9ஆம் வீட்டில் சூரியன் வந்துட்டார் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பாதிப்புகளும் தந்தையாரோடு கருத்து ஒருமித்தம் இல்லாத மாதிரிலாம் இருக்கும். தந்தையாரனுடைய ஆரோக்கியம் பாதிக்கும். அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது அவசியம். மகர ராசி நண்பர்கள் எல்லாம் எப்பொழுது சூரியனுடைய பலம் நமக்கு முழுமையாக கிடைக்கும் அது வேணும் இல்லையா? நமக்கு சூரியன் கோல்சாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு நன்மையான பலன்களை கொடுக்கலைனாலும் தவப்பயிற்சின்னு ஒன்று இருக்குது. நம்மளுடைய தவம் இருக்குது பாருங்க. நம்ம கோவிலுக்கு போகிறோம், வழிபாடு செய்கிறோம் இல்லையா? எந்த கோவிலில் போனாலும் நம்ம சுவாமியை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு உடனடியாக வந்துடும். இது இல்லாமல் இறை வழிபாட்டோடு சேர்த்து அந்த கோவில் வளாகத்தில் சுற்றி வரக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து சிறிது நேரம் தவப்பயிற்சி செய்யுங்க, சிறிது நேரம் தியானம் செய்யுங்க. குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அந்த இறைவன் மீது உங்களுடைய மனதை நிறுத்தி பழகுங்க. இதெல்லாம் என்ன செய்யும்? கோல்சாரத்தில் கிரகநிலைகள் சிறப்பாக இல்லைனாலும் இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ஒரு நன்மையான பலனை கொடுக்க ஆரம்பிச்சிடும். உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய ஆரம்பிச்சிடும். நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுக்காக ஒரு தனி காணொளியே பண்ணலான்னு இருக்கோம். அதாவது நாம் எப்படி வேண்டிக்கிறோம், எப்படி நடக்குது, இதுக்காக தனி காணொளியே இருக்குது. இந்த 12 ராசி முடிச்சுட்டு தனியாக மீண்டும் பேசுவோம். இதில் இன்னும் குறிப்பாக தவப்பயிற்சி மிக மிக அவசியம். சூரியனுடைய இருக்கக்கூடிய இடம் பொதுவாகவே மகர ராசி நண்பர்களுக்கு தியானம் தவம் ரொம்பவுமே அவசியம். இதை செய்ய செய்ய மேலே உயர்ந்துக்கிட்டே வருவாங்க. ஏன்னா 8ஆம் வீட்டுக்குரியவர் அல்லவா, 8ஆம் வீட்டிற்குரியவன் சூரியன். ஆகையினால இவர்களுக்கு மகர ராசி நண்பர்களுக்கு பொதுவாக தவப்பயிற்சி ரொம்ப அவசியம். குறிப்பாக இந்த மாதத்தில் செப்டம்பர் மாதத்தில் இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க வேண்டியது அவசியம். கற்றுக்கொள்ளாதவர்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்துல தியான பயிற்சி, கொஞ்சம் சுவாச பயிற்சி இதெல்லாம் கற்றுக்குங்க. அப்படியே தவம் வந்துடும். இதை நிறையா காணொளிகளாக பேசுவோம். இந்த 5/10க்குரிய சுக்கிரன் நீச்சமாயிருப்பார் இல்லையா? இந்த 18ஆம் தேதி வரைக்கும், செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நீச்ச பலத்தில் இருப்பார். இது ரொம்ப கவனத்துக்குரிய விஷயம். ஏன்னா 5ஆம் வீடுன்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானம்னு சொல்கிறோம். உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் ஏற்படுத்துறது, பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகளை ஏற்படுத்துறதும், பூர்வீக சொத்து சார்ந்த விஷயத்தில் சின்ன குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு விஷயம் சீக்கிரமாக முடியாது. சொத்து சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் விரைவாக இந்த பிரச்சனைகள் முடியாது. ஒரு மிகப்பெரிய பலம் என்னென்னா குருவினுடைய பார்வை, 5ஆம் பார்வை அந்த கன்னியில் இருக்குது. சுக்கிரன் நீச்சமாகக்கூடிய இடத்துல குருவினுடைய பார்வை இருக்குது. இது ஒன்றும் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாமல் தடுத்துக்கும். இருந்தாலும் பாதிப்புன்னு சொல்லக்கூடியது இருக்க தானே செய்யும். அதுவும் 10ஆம் வீட்டுக்குரியவனும் அந்த சுக்கிரன் தானே. 10ஆம் வீட்டுக்குரிய சுக்கிரன் தொழில் சார்ந்த விஷயத்தில் 18ஆம் தேதி வரைக்கும் கவனமாக இருங்க. பெயர்ச்சியாகி 18ஆம் தேதியில் சுக்கிரன் ஆட்சியான உடனே இந்த பிள்ளைங்களுக்கு இருந்த, உங்களுடைய குழந்தைகளுக்கு இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் அவர்கள் உடல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். தொழிலில் ஒரு நல்ல அபிவிருத்தி ஏற்படும், நல்ல உயர்வை கொடுக்கும், ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சிகளை எல்லாம் ஏற்படுத்தும். இதில் எல்லாம் எந்த குறைகளும் வராது. மகர ராசி நண்பர்களுக்கு செப்டம்பர் மாதம் ஒரு நல்ல யோகமான லாபமான மாதம்தான்.
சின்ன சின்ன குறைகள் இருந்தாலும் கிரகங்களினுடைய பெயர்ச்சி ரொம்ப சாதகமாக மாறுது. ஒரு அற்புதமான பலனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த செப்டம்பர் மாதத்தில் மகர ராசி நண்பர்களுக்கு நற்பலன்கள் எல்லாம் கூடியிருக்கு. இருந்தாலும் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் வீட்டில் வக்ரமாகிறார். இந்த மாதத்தில் வக்ர நிலையில் இருப்பார் இல்லையா. கொஞ்சம் தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம். மகர ராசி நண்பர்கள் எல்லோரும் அவர்களுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்ம யாருக்கிட்டையாவது பேசுகிறீங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம், ஒரு பதிவுகளாக சொல்கிறோம், ஒரு நல்ல விஷயத்தையே சொல்லும்போது ரொம்ப கவனமாக பேச வேண்டியது அவசியம். தேவையில்லாத பிரச்சனைகள் நம்முடைய வார்த்தையை வச்சு நம்ம சொன்ன நன்மையான விஷயத்தை வச்சுக்கிட்டே நம்மகிட்ட வர ஆரம்பிச்சிடும். கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வார்த்தைகளில் மகர ராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் ஏதாவது கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா யார்ட்டையாவது கொடுத்துட்டு பணத்தை திருப்பி வாங்குறதுல ரொம்ப கொஞ்சம் சிரமமான சூழ்நிலையாக இருக்கும். மகர ராசி நண்பர்களுக்கு தாயாரினுடைய ஆரோக்கியம் யாருக்காவது குறைபட்டிருக்குன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றம் தெரியும். வீண் அலைச்சல்கள் எல்லாம் குறையும். ஒரு அற்புதமான சூழ்நிலையும் நிகழும். ஏன்னா ஒரு கிரகம் தீமையான பலனை மட்டுமே செய்யும். வக்ரமாயிட்டதுனால எல்லாமே தீமையாக முடிஞ்சிடும் இல்லை, நன்மையான விஷயங்களும் இருக்குது. அதே போல் லாபஸ்தானத்தில் எனக்கு பெரிய லாபம்லாம் இல்லை, நிறைய சிரமமாக இருந்தது, லாபமே ஏற்படலைன்னு நினைத்த மகர ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிலை ஓரளவுக்கு பொருளாதாரத்தில் வருமானத்தை கொடுக்கும். லாபத்தை கொடுத்தாலும் பணத்தை தக்க வச்சுக்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். 2ஆம் வீட்டில் போய் சனி வக்ரமாகிறதுனால ஏதோ தக்க வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 3இல் இருக்கக்கூடிய ராகு, 9இல் இருக்கக்கூடிய கேது பல பதிவுகள் தனியாகவே போட்டிருக்கோம். மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய பலன்களை தனியாகவே போட்டிருக்கோம். 3இல் இருக்கக்கூடிய ராகு சிறப்பான பலன்களை தான் கொடுக்கும். சரி, பல காணொளிகள் பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பதிவாக செய்துக்கிட்டே வரோம். இறை வழிபாட்டால் என்ன எல்லா விஷயங்களும் நாம் ஒவ்வொரு காணொளிகள்லையும் ஒரு பதிவு, புதிய ஒரு பதிவை கொடுக்குறோம். ஏன்னா இந்த காணொளியை புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்களாக இருந்தாலும் அவர்களும் கொஞ்சம் பின்பற்றினாங்கன்னா நல்லா இருக்குங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தோடு தான். எப்படி நாம் நம்முடைய தேவைக்காக இந்த இறைவனை வழிபாடு செய்கின்றோமோ, என்னுடைய தேக ஆரோக்கியம், என்னுடைய ஆயுள், என்னுடைய தொழில் வலிமையாக இருக்கணும், நல்லா இருக்கணும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஆயுள் நல்லா இருக்கணும், ஆரோக்கியம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறோமோ, அதே போல் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக ஒரே ஒரு நிமிடம் நமக்காக நாம் பிரார்த்தனை செய்கிறோம், இறைவனை வழிபாடு செய்கின்றோம். யாருக்கு எதன் மீது நம்பிக்கை இருக்கின்றதோ அதன் மீது ஒரே ஒரு நிமிடம் இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக, உலகத்தில் எங்கோ ஒரு மூலையில் தானே இயற்கை சீற்றத்தால் பாதிப்புகள் ஏற்படுதுன்னு நினைக்காம, அவர்களுடைய பாதிப்பு நம்மையும் பாதிக்குமே, எல்லோரும் நல்லா இருந்தாங்கன்னா நாம் இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரலாம் இல்லையா. இந்த உயர்ந்த சிந்தனையோடு ஒரு நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க. உங்களோடு சேர்ந்து நானும் ஒரு நிமிடமாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நானும் உங்களோடு சேர்ந்து பிரார்த்தனை செய்கிறேன். ஒவ்வொரு காணொளிகள்லையும் இந்த தமிழ் வருடப்பிறப்புலேருந்து சேர்த்து சொல்லிக்கிட்டே வரோம். எதற்காகனா, யாரெல்லாம் புதிதாக பார்க்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேரணும், அவங்களும் இந்த இறை வழிபாட்டை எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த தமிழ் வருடப்பிறப்புலேருந்து தொடர்ந்து பேசிக்கிட்டே வரோம். நீங்களும் செய்யுங்க. உங்களோடு சேர்ந்து நானும் பல விஷயங்களை கலந்துக்கிறேன். தொடர்ந்து இறை வழிபாட்டோடு இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக நாமளும் ஒரு நிமிடத்தை செலவு செய்வோமே.